வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 15(2/3 மீட்டர். இதை 3 முறை கயற்றினாலும் 2/3 பகுதியை மின்சார கம்பியினாலும் வேலியிட்டால் அப்பூங்காவிற்கு எத்தனை மீட்டர் வேலி, கயிறு மற்றும் மின்சார கம்பி தேவைப்படும்? சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 15(2/3ன்னு கலப்பு பின்னமாக இருக்குது. இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்றினோம்னா 47/3ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 முறை கயற்றினாலும் 47 3 முறையினால் 3 அப்புறம் 2/3 பகுதியை மின்சார கம்பினாலும் சுற்றிருக்காங்க. ஸோ ஒரு 3 அடி ஆகிடும். மிச்சம் 47 இருக்கும். இங்கே 47 × 2 94 வரும். 94 ÷ 3 9. மிச்சம் எடுத்திங்கன்னா 9 கீழே வரும். 9ஆல் 47 பெருக்குனிங்கன்னா 423 வரும். ப்ளஸ் 94. இந்த 423ஓட 94 கூட்டினீங்கன்னா 517 ÷ 9ன்னு வரும். இப்போ இதை கலப்பு பின்னம்னா மாற்றினோம்னா வர ஆன்சர் வந்து 57/4/9. இதுதான் மீட்டரில் வேலி போடுறதுக்கான கயிறு மற்றும் மின்சார கம்பினால் தேவைப்படுற மொத்த மீட்டர் அளவு. வட்ட புல்வெளியை சுற்றி ஒரு வட்டப்பாதை அமைக்கப்பட உள்ளது. அந்த பாதையின் வெளிப்புற உட்புற சுற்றளவுகள் முறையே 88 சென்டிமீட்டர், 44 சென்டிமீட்டர் எனில் அந்த நடைபாதையின் அகலம் என்ன? அதாவது 2πr வெளிப்புற சுற்றளவு 88 மற்றும் ஸ்மாலர் 2πr உட்புற சுற்றளவு வந்து 44 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்னா, ஆர் மட்டும் வச்சுட்டு இந்த 2πயோட வேல்யூ டிவைடரில் கொண்டு போங்க. 88 ÷ 2 பையோட வேல்யூ 72/7. இப்போ தலைகீழாக வரும்போது 7/22ன்னு மாறும். ஒரு தடவை 4 தடவை, ஒரு தடவை 2 தடவை. இப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ 2 7 14. இந்த பக்கம் அதே மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா 44 ÷ இந்த 2 வகுத்தில் வரும். 22/7 7/22 தலைகீழ் வச்சுக்கலாம். ஒரு தடவை 2 தடவை 1 தடவை. இப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ 7. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த நடுப்புற பாதையின் அகலம். அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் 14 - 7 7. அந்த பாதையின் அகலம் வந்து 7 சென்டிமீட்டர். 56 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 8 சென்டிமீட்டர் அளவுள்ள வில்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்ட வில்லின் நீளம் என்ன? ஆர் வந்து 56 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கலாம். 2πr 2 × 22/7 × 56 ஓர் 7 7 8 7 56 44 × 8 32 3 32 + 3 35 352. சுற்றளவு வந்து 352. அப்போ இந்த 352 சுற்றளவு கொண்ட ஒரு ஜிம்னாஸ்டிக் வளையத்தை 8 வில்களாக பிரிக்கிறாங்க, 8ஆக வகுக்கிறாங்க. அப்போ 352 ÷ 8 அடித்து கொடுத்தோம்னா 4 தடவை 32, மிச்சம் 3 4 தடவை. ஸோ ஆன்சர் ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம் எவ்வளோ இருக்கும்னா 44 இருக்கும். சாய் சதுரத்தின் இரு மூலைவிட்டங்களின் நீளங்கள் 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. சாய் சதுரத்தோட இரு மூலைவிட்டங்கள் கொடுத்துருக்காங்க. D1 வந்து 10 சென்டிமீட்டர், D2 வந்து 12 சென்டிமீட்டர். பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா பரப்பளவு சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா 1/2 × D1 × D2. இப்போ 1/2 × 10 / 10 பெருக்கல் 12 ஒரு 2 2 I 2 10 10 × 12 60. இப்போ பரப்பளவு 60 சென்டிமீட்டர். வட்டத்தகட்டின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க.
சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2πr. இப்போ 2 × 22/7 × 7 7 அடி ஆகிடும். அப்போ 22 × 2 44 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கலாம். ஆனால் ஆன்சரில் வந்து பையில் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2π × 6ன்னு வச்சுக்கலாம். 2 × 7 × π வேல்யூ அப்படியே வச்சுட்டிங்கன்னா 14π. ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆரம் 10 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 6 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள நாணின் நீளம். அதாவது ஒரு வட்டத்தோட ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மையத்துலேருந்து 6 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நாணின், இங்கே இந்த பக்கம் 6 இருக்குது, இதோட தொலைவு வந்து 6. ஸோ இந்த நாணோட நீளம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பகுதி மட்டும் பாருங்கள். இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கா? நம்மளுக்கு எதிர்பக்கமும் கர்ணமும் இருக்குது. நம்ம அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னும் வச்சுக்கலாம். a² + 6² = 10². நம்மளுக்கு வந்து a² தெரியாது, அது மட்டும் வச்சுட்டு இந்த 10² - 6², 10² என்ன வரும்? 100. 100 - 6² 36. கழிச்சோம்னா 64. a² 64. அப்போ ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 8. ஸோ இந்த பக்கம் 8ன்னு கண்டுபிடிச்சோம். மையத்துலேருந்து இந்த பக்கம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பக்கமும் 8ஆக தான் இருக்குமா? அப்போ ஒரு மையத்துலேருந்து இந்த பக்கம் 8ன்னா அது இன்னொரு பக்கமும் 8ஆக தான் இருக்கும். அப்போ 8 + 8, அந்த நானோட நீளம் எவ்வளோ இருக்கும்? 8 + 8 16. நீங்கள் இந்த பக்கம் மட்டும் 8ன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனில் 8ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனில் 8ம் கொடுத்துருப்பாங்க, 16ம் கொடுத்துருப்பாங்க. 8 செலக்ட் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும்? நாணின் நீளம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணி போடணும். கொஞ்சம் கவனமாக செய்யணும். 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னர் ஆனது 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு காண்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து a = 1/n πr². எத்தனை சம பகுதிகளாக பிரிக்கிறாங்கன்னா அதான் n, 6 சம பகுதிகளாக. இப்போ n வந்து r வேல்யூ 22/7, பையோட வேல்யூ 22/7. r², ஆரோட வேல்யூ வந்து 7. ஆரம் வந்து 7.5ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 15/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ தான் நமக்கு அடிச்சு கொடுக்க இருக்கும். 15/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 2 2, 11 2 22, 1 3 அதாவது 3 6, 5 15. வேறு எதாவது அடித்து கொடுக்க முடியாது. ஸோ மேலே வந்து 11 × 5 55, 55 × 15, 55 × 15ன்னு வரும். கீழே வந்து 2 2 14, 14 × 2 28. இப்போ 55 15ஆல் பெருக்குனிங்கன்னா 825 வரும். 825 × 28. இந்த அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 29.46ன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட பரப்பளவு ஆன்சர். 2 பொது மைய வட்டங்களின் ஆரங்கள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர். ஒரு வட்டத்தின் நாணானது மற்றொரு வட்டத்திற்கு தொடுகோடாக அமைந்தால் அவ்வட்டத்தின் நாணின் நீளம் என்ன? வட்டங்களின் ஆரங்கள் 12 மற்றும் 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள இன்னொரு வட்டம் இருக்குது. ஒன்னோட ஆரம் வந்து 12, இன்னொன்னோட ஆரம் வந்து 13ன்னு வச்சுக்கோங்க. அது வழியாக ஒரு நாண் போகுதுன்னா ஒன்னோட நாண் வந்து இன்னொன்னோட தொடுகோட அமைஞ்சிச்சுன்னா அந்த நாணின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். அதில் வந்து என்னதுன்னா ஆரத்துலேருந்து ஒரு கோடு போட்டுருக்காங்க, இங்கே 2 மையக்கோடு. ஸோ இந்த நாணின் நீளம் தான். அதே சேம் ப்ராசஸ் தான், செங்கோண முக்கோணம் ப்ராப்ளம் மாதிரி தான். 13² அதாவது ஹைப்போதீசிஸ் ஸ்கொயர் மைனஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர் 12² கண்டுபிடிச்சி அதை கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த நானோட ஒரு பக்கத்தில் கிடச்சிரும். ஸோ 169 - 144, ஆன்சர் 25ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு இந்த பகுதியோட ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தோம்னா 5 வேல்யூ. ஸோ ஒரு பக்கம் வந்து 5ன்னா இன்னொரு பக்கம் என்ன ஆகிடும்? 5 + 5 10 சென்டிமீட்டர். நாணின் நீளம் வந்து 10.